நகரம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டிற்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய சாபக்கேடா என்னன்னு தெரியல. பாரதிய ஜனதா கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது என்பதற்கு சான்றாகத்தான் எடப்பாடி பழனிசாமியை டெல்லியில் கூப்பிட்டு வச்சு மிரட்டியிருக்காங்க. அதுபோக அம்மையார் சசிகலாவை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்குள்ள உள்ளவே விடக்கூடாது அப்படிங்கிற தோரணையில் ரவீந்திரன் துரைசாமி போன்றவர்கள் RSS ஆரிய பாப்பார கூட்டம் போன்ற வேலைகளை செய்ய முடியுது. திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒரு பக்கம் பாரதிய ஜனதா கட்சி அண்ணாமலை மூலமாக அமித்ஷா மூலமாக மிரட்டப்பட்டு ஏவா வேலு, நேரு, SSR ராமச்சந்திரன், அனிதா ராதாகிருஷ்ணன், துரைமுருகன், செந்தில் பாலாஜி போன்ற அமைச்சர்கள் போன்ற முக்கிய நபர்களாக இருக்கக்கூடியவர்கள்ட்ட என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இப்போ திருச்சியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாஜக கூட்டணியில் போட்டி போடுறாங்க. அமமுக எல்லாம் 9 சட்டமன்ற தொகுதி இருக்குது. 9 தொகுதியில் 4 சட்டமன்ற தொகுதி எங்களுடைய கூட்டணி வெற்றி பெறுவதற்கு உண்டான சாத்தியக்கூறுகளை திமுகவில் இருக்கக்கூடிய நேரு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். இல்லை என்றால் அதிமுக, பாஜக, தேமுதிக போட்டியிடக்கூடிய தொகுதிகளில் அதிகமாக கவனம் செலுத்தக்கூடாது. இன்னும் சொல்ல போனால் நீங்கள் அதிமுக போட்டியிடக்கூடிய தொகுதிகளில் கூட நீங்கள் கடுமையாக பண்ணுங்க. ஆனால் பாஜக, அமமுக போன்ற கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் போட்டியிடுகிற போது அந்த தொகுதிக்குள்ள நீங்கள் பெரிய அளவுக்கு நெருக்கடிகளை கொடுத்து விடக்கூடாது அப்படின்னு சொல்லி நேருக்கிட்ட ஏதோ ஒரு சமரசம் பேசிட்டு தான் சொல்கிறாங்க. அதுபோக துரைமுருகன்ட்டையும் அந்த சமரச வேலைகளை பேசியிருக்காங்க. துரைமுருகன்ட்ட மட்டும் கிடையாது, ஏவா வேலு, SSR ராமச்சந்திரன், அனிதா ராதாகிருஷ்ணன், செந்தில் பாலாஜி, இப்படி பல அமைச்சர்கள்ட்ட பேசியிருக்கிறதா சொல்கிறாங்க. அப்போ இவங்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற வேண்டும் என்பதை தாண்டி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும் அப்படிங்கிறத தாண்டி பாரதிய ஜனதா கட்சி 40 தொகுதியில் தாராளமாக போட்டியிட போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவங்க 80 தொகுதி வரலையும் கேட்டு அதில் மற்ற கூட்டணிக்கெல்லாம் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசி ஒரு கட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி, ஐயா உங்களுக்கு எத்தனை சீட்டு வேணும்? 40 சீட்டு வேணுமா, 50 சீட்டு வேணுமா வாங்கிக்கோங்க, அதோட ஒதுக்கிங்க. நாங்கள் அமமுகவுக்கு நாங்கள் கொடுத்துட்றோம், புதிய தமிழகம் கட்சிக்கு கொடுத்துட்றோம், ஜான் பாண்டியனுக்கு நாங்கள் கொடுத்துட்றோம், பாரிவேந்தருக்கு, IJKவுக்கு நாங்கள் கொடுத்துட்றோம், இந்திய ஜனநாயக கட்சிக்கு, இப்படி எல்லா கட்சிக்கும் தேமுதிக உட்பட நாங்கள் சீட்டு கொடுத்துறோம், நீங்கள் தலையிட வேண்டாம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் துரிதமான அரசியலை, ராஜேந்திரமான அரசியலை செய்கிறாரு. அதனுடைய பின்புலத்திலிருந்து அம்மையார் சசிகலாவும் எடப்பாடி பழனிசாமி கூட லிங்கில் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு சாத்தியம் இல்லை. ஏன்னா அதுக்கு முன்னாடி டிடிவி தினகரனை எடப்பாடி பழனிசாமியோட ஒரு ரகசிய உடன்பாடு வைத்து கொண்டார். ஏன்னா 2021 கிட்டத்தட்ட ஒரு 25 தொகுதிக்கு மேலே அமமுகவால் அதிமுக தோல்வியடைந்தது என்பதை உணர்ந்து அம்மையார் சசிகலா அவர்களை கட்சிக்குள்ள உள்ள விடாமல் டிடிவி தினகரனை கூட்டணிக்குள்ளே சேர்த்துக்கிட்டு, ஏன்னா டிடிவி தினகரன் தனி கட்சி வச்சிருக்காரு, அதனால் அவரை கூட்டணிக்குள்ளே சேர்த்துக்கிட்டு நாம் இது மாதிரி அரசியல் பண்ணலாம். ஏன்னா அம்மையார் சசிகலா உள்ள விட்டோம்னா நமக்கான அரசியல் அதிகாரம் போய்விடும். அந்த மன்னாருடைய கும்பல் மிகப்பெரிய அளவுக்கு பல்வேறு வேலைகளை செய்து நம்ம அரசியல் பதவியை காலி பண்ணிடுவாங்க, கட்சியை கைப்பற்றிடுவாங்க. அதுபோக நம்மளை சம்பாதிக்க விட மாட்டாங்கன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி தரப்பில் இருக்கிறவங்களும் பண்ணுறாங்க. சரி, ரைட். இப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாடு முழுவதுமாக 150 தொகுதியில் போட்டிடுறாங்க. கூடவோ குறைச்சோம் 150, குறைஞ்சபட்சம் 150. அந்த 150 தொகுதியில் குறைஞ்சபட்சம் ஒரு 20-30 தொகுதி கூட வெற்றி பெறாத அளவுக்கு பாரதிய ஜனதா கட்சி சில வேலைகளை செய்து திமுகவோடு ரகசிய உடன்பாடு வைத்துக்கொண்டு ஏவா வேலு, நேரு, அனிதா ராதாகிருஷ்ணன், துரைமுருகன் இன்னும் போன்ற மூத்த அமைச்சர்களோட திமுக அமைச்சர்களோட ரகசிய உடன்பாடு வைத்துக்கொண்டு பாரதிய ஜனதா கட்சி எங்கெல்லாம் தமிழ்நாடு முழுவதுமாக 40 தொகுதியில் போட்டிடுதோ அந்த 40 தொகுதியில் குறைஞ்சபட்சம் 35 தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற வேண்டும். நீங்கள் ஆளுங்கட்சியாக வேண்டுமானால் வந்து விடுங்கள், அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை, எதிர்கட்சியாக நாங்கள் வர வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சியும் திமுகவும் ஒரு ரகசிய உடன்பாடு வைத்துக் கொண்டதாக சொல்லப்படுகிறது. இது எந்த அளவுக்கு சாத்தியமா உண்மையா என்பதற்கு சான்றாக தான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் ஊழல் முறைகேடு செய்கிறார்கள் என்று சொல்லி ரைடு விட்டாங்க. நேருவோடு திருச்சியில், சென்னையில், பல்வேறு இடங்கள்ல அவருடைய தம்பி இன்னும் பல்வேறு விஷயங்கள் பண்ணாங்க. ஆனால் எவரையும் மீதும் எந்த விதமான விசாரணையும் வைக்கல. அமலாக்கத்துறை, இடி ரைடு, ஓடி ரைடு, எந்த ரைடாக இருக்கட்டும், எவர் மீதும் எந்த விதமான விசாரணையும் வைக்கல. எவ்வளோ கைப்பற்றுறாங்க, எத்தனை கோப்பு கைப்பற்றுறாங்க, எவ்வளோ கருப்பு பணம் கைப்பற்றினாங்க, எவ்வளோ ஊழல் முறைகேடு செஞ்சாங்கன்றதை பாரதிய ஜனதா கட்சி வெளிப்படைத்தன்மையாக இதுவரை அறிவிக்கவில்லை. ஏன்னா நேரு போய் நிர்மலா சீதாராமனை சென்று சந்தித்து விட்டார். அப்போ இவர்களுக்குள்ள ஒரு ரகசிய உடன்பாடு, அதாவது திமுகவும் பாஜகவும் ஒரு ரகசிய உடன்பாடு வைத்துக்கொண்டு எதிர்கட்சியாக நாங்கள் விடுகிறோம், அதிமுக எதிர்கட்சியாக இல்லாமல் போகணும் அப்படிங்கிற லெவலில் சில வேலைகளை செய்கிறதா சொல்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களே. அதுபோக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த மாவட்ட செயலர்களே, சட்டமன்ற உறுப்பினர்களே, தொண்டர்களே, நீங்கள் கவனத்தில் கொண்டு இதில் துரிதமாக இருக்கணும்.
அதிமுக பாஜக கூட்டணியை கன்னியாகுமரியிலிருந்து சென்னை வரை இந்த கூட்டணி மகத்தான கூட்டணி, வெற்றி கூட்டணி என்று அதிமுக தொண்டர்கள் வெடிவெடித்து கொண்டாடவில்லை. ஏனென்று சொன்னால் இது வெற்றி கூட்டணி அல்ல என்பது தெரியும். அதே நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது வெறுப்பாக இருக்கக்கூடிய மக்கள் அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஓட்டு போட்டு ஆட்சி அதிகாரத்திற்கு கொண்டு வந்து விடுவார்கள் என்று எடப்பாடி பழனிசாமி நம்புகிறார். அந்த நம்பிக்கையும் கொஞ்சம் உண்மை இருக்கிறது, மாற்றுகிறது. இங்கே எடப்பாடி பழனிசாமின்னு கிடையாது, ஓபிஎஸ் கிடையாது, அம்மையார் சசிகலான்னு கிடையாது. இந்த திமுக ஆட்சி வேணுமா வேண்டாமா அப்படிங்கிற இடத்துல தான் மக்கள் முடிவு பண்ண போறாங்க. அங்கே எடப்பாடி பழனிசாமியா, ஓ பன்னீர்செல்வமா, டிடி தினகரனா எல்லாரும் ஒன்னா இருக்காங்களா இல்லையாங்கிறதெல்லாம் பெரும்பாலும் பார்க்க மாட்டாங்க. இந்த காலகட்டத்தில் இவங்க ஒன்றா இருக்காங்க இல்லை, மறவர், கல்லர், ஆகமுடையர், சேர்வை, பிள்ளைமாரு, கவுண்டரு, வண்டியர், பல்லரு, பறையர்னு சாதியை பற்றி பேசுவாங்க. ரவீந்திரன் துரைசாமி செங்குந்தர் அவர் இவருன்னு சொல்லுவார்ல, அதுபோல் அரசியல் இந்த 2026 தேர்தல் கூட்டணி வைக்கிறவர்களும் இதை பற்றி பேசுவாங்க. அதுக்கப்புறம் அதை பற்றி பேச மாட்டாங்க. அப்புறம் திமுக வேணுமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு நிலைப்பட்டு தான் இருப்பாங்க. திமுக மீண்டும் ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும்னா இந்தியா முழுக்க தமிழ்நாட்டை தவிர பிற அனைத்து மாநிலங்களும் தென்னம்பால் பணம்பால் இறக்க, அதாவது தென்னங்கல் பணங்கள் இறக்கி விவசாயிகள் விற்பனை செய்து கொள்ளலாம், அரசாங்கத்திற்கு கொள்முதலாக கொடுக்கலாம் என்ற சட்ட விதிமுறைகள்லாம் கொண்டு வந்து விட்டார்கள். விவசாயிகள் சுதந்திரமாக தென்னங்கல் பணங்கள் இறக்கி குடிக்கிறார்கள். உடல் ஆரோக்கியமாக இருக்கிறது பிற மாநிலங்களில். அது போன்ற வேலைகளை திராவிட முன்னேற்ற கழகம் செய்யுமேயானால் கண்டிப்பாக ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொல்வது போல ஆட்சி அதிகாரத்துக்கு அவங்க 200 சீட்டு பிடிக்கிறாங்க, 170 பிடிக்கிறாங்க. ஆட்சி அதிகாரத்துக்கு திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் வர வேண்டும் என்று சொன்னால் இந்த குளிர்கால கூட்டத்தொடர் வருது இல்லையா, அடுத்து சட்டமன்றத்தில் அதிலே ஒரு தீர்மானம் போட்டு தென்னம்பால் பணம்பால் இறக்க நாங்கள் அனுமதி கொடுக்குறோம். அதே மாதிரி டாஸ்மார்க் கடையை நாங்கள் மூட முடியாதுன்னு சொன்னால் கூட பிரச்சனை இல்லை. அதில் குடிக்கிறோம், அதில் குடிப்பான், இதில் குடிக்கிறோம், இதில் குடிப்பான். அதனால விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் பெருகும் அப்படிங்கிற ஒரு நிலையை உணர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரும் திமுக தலைவர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் தென்னங்கல் பணங்கள் இறக்க அனுமதி கொடுத்தாரே. ஆனால் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தாலும் ஒன்றும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, இங்கே திமுக அமைச்சர்களோடு பாஜக ரகசிய உடன்பாடு KN நேரு, அனிதா ராதாகிருஷ்ணன், துரைமுருகன், ஏவா வேலு, இன்னும் மூத்த அமைச்சர்கள் இவர்களோடலாம் முக்கிய தொடர்பு, பொன்முடியோட எல்லாம் தொடர்பு வைத்துக்கொண்டு பாஜக போட்டியிடக்கூடிய தொகுதியில நீங்க கொஞ்சம் விட்டு கொடுக்கணும்னு திமுக அமைச்சர்கள்ட்ட ரகசிய உடன்பாடு இவர்கள் வைத்திருந்தாலும் கூட மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிற எண்ணத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு தென்னம்பால் பணம்பால் இறக்க, தென்னங்கல் பணங்கள் இறக்க அனுமதி கொடுக்குமே ஆனால் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு வைத்து விவசாய மக்கள் ஓட்டு போட்டு வெற்றி பெற வைத்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை. அதே நேரத்தில் திமுக ஆட்சியில் இந்த வேளாண்மை துறையில் மிகப்பெரிய அளவுக்கு ஊழல் முறைகேடுகள் நடந்து கொண்டு இருக்கிறது. அம்மையார் சசிகலா அவர்கள் சொல்லுகிறார்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியிலே கஞ்சா வைக்கிறாங்க, அது பண்றாங்க, இது பண்றாங்கன்னு சொல்றாங்க. குறிப்பிட்ட துறை ரீதியாக ஒவ்வொரு துறை ரீதியாக என்னென்ன ஊழல் முறைகேடு நடந்திருக்குன்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லலை, டிடிவி சொல்லலை, அம்மையார் சசிகலா சொல்லலை, யாருமே சொல்லலை. நாம சொல்றோம், பத்திரிகையாளர்ங்கிற முறையில் நம்ம சொல்றோம், எல்லாருமே சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியிலே மிகவும் அதிகமாக ஊழல் நடக்கக்கூடிய துறைகள் குறைஞ்சபட்சம் ஒரு 3 துறை தான். அது எந்தெந்த துறைன்னா வேளாண்மை துறை தான் நம்பர் 1 ஃபர்ஸ்ட்ல இருக்கு. மானியத்திலையும் ஊழல் பண்றாங்க, பொருள் கொடுக்கறதுல போலி உரங்கள், போலி விதைகள், அதே போல டிராக்டர், குபேட்டா அந்த அதுல சம்பந்தப்பட்டதுலையும் மிகப்பெரிய அளவுக்கு ஊழல் முறைகேடு பண்றாங்க. இன்னும் சொல்ல போனா நகர்ப்புற வளர்ச்சித்துறையில அதுக்கடுத்து நீர்வளத்துறை, பொதுப்பணித்துறை, வருவாய்த்துறை, இது போன்ற துறைகளில் தான் மிகப்பெரிய அளவுக்கு ஊழல் முறைகேடு நடக்குது. அதே போல வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை, ஒரு 5-6 துறையை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருமான ஐயா ஸ்டாலின் அவர்கள் கட்டுக்குள் கொண்டு வந்தாரையானால், தென்னங்கல் பணங்கள் இறக்க அனுமதி கொடுத்தாரையானால் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை. இப்போ இந்த வேலைகள் எல்லாம் செய்யாம பாஜக அதிமுக கூட்டணி இருக்கிறதுனால அப்படியே முஸ்லீம் ஓட்டு நமக்கு முழுக்க கிடைச்சிடும், மற்ற ஓட்டெல்லாம் கிடைச்சிடும், நம்ம ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துடலாம்னு திராவிட முன்னேற்ற கழகம் முட்டாள்தனமாக ஒரு கணக்கு போட்டு கொண்டு இருக்கிறது அந்த தவறு. முஸ்லீம் ஓட்டு ஒரு 9% கிறிஸ்தவ ஓட்டு இருக்குன்னா அந்த 9% மற்றதில் எடுத்துருவாங்க. ஏன்னா இவர் DR பாலு சொல்லியிருக்காரு, நான் மாரியம்மா கோயிலில் எத்தனை கோயில் அடிச்சிருக்கேன் தெரியுமா, இந்த சங்கிலிருப்பு கோயில் எத்தனை கோயில் அடிச்சிருக்கேன், அந்த மாரியம்மை இந்த அம்மை எத்தனை கோயில் சொன்னா அவர் 15 கோயில் அடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி தீகா கூட்டத்தில் பேசுறாரு, முஸ்லீம் கூட்டத்தில் பேசுறாரு. அப்ப இந்துக்கள் எல்லாம் சிந்திக்க தொடங்கி விட்டார்கள். அவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, திமுகவை வெறுக்கக்கூடிய ஒரு நிலைமையிலே ராசா போன்றவர்கள் செய்த சில தவறான அரசியலால் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து இந்த இந்து சார்ந்த ஓட்டுகள் கொஞ்சம் கொஞ்சமா பிரிஞ்சு பாஜகவுக்கு போகுது. அப்ப அது அதிமுகவும் பலமா இருக்கிற போது அதிமுக தொங்கு நிலையில் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றும் இல்லை. அதற்குண்டான வேலைகளை திராவிட முன்னேற்ற கழகம் செய்யாமல் தென்னங்கல் பணங்கள் இறக்க அனுமதி கொடுத்து விட்டு இந்த வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை, வேளாண்மை துறை, நீர்வளத்துறை, பொதுப்பணித்துறை, நகர்ப்புற வளர்ச்சித்துறை,
வருவாய்த்துறை, இந்த துறைகளெல்லாம் ஊழல் முறைகேடு நடப்பதை கட்டுக்குள் கொண்டு வந்து கஞ்சா போன்ற போதைப் பொருட்களை எல்லாம் கட்டுக்குள் கொண்டு வந்து ஒரு நல்ல அரசியலை திமுக அரசு செய்ய முற்படுமையானால் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழக அரசு 2026ஆம் ஆண்டு மீண்டும் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றும் இல்லை. இப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்குள்ள அப்படியே 90% பணிகளை முடித்து விட்டேன் என்று சொல்லி அம்மையார் சசிகலா அவர்கள் ஒரு திட்டமிட்ட காய் நகர்த்தலை செய்கிறார். ஆனால் பெரிய அளவுக்கு எந்த விதமான செயல்களையும் செய்யவில்லை. அவருடைய தரப்பு உறவினர்கள் திவாகர் மட்டும் அங்கே போய் அம்மையார் சசிகலாட்ட போய் உட்காந்துக்கிட்டு சொத்தை பூரா முக்கால்வாசி சொத்தை அவர் கைப்பற்றிக்கிட்டாரு. இளவரசி விவேக் ஜெயராமன், டாக்டர் வெங்கடேஷ், என்ன இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் சொத்து போகாமல் சொத்துக்களை எல்லாம் முழுக்க அவர் கையகப்படுத்தி கொண்ட வேலைகளை தான் செய்து விட்டார் என்று அவருடைய உறவினர் தரப்புல இருந்து ஒரு சில தகவல் நமக்கு வந்து கொண்டு இருக்கிறது. ஆனாலும் கூட அதிமுக என்ற கட்சியை கைப்பற்ற திவாகர் அவர்கள் முழுமையாக செயல்படவில்லை. 30 ஆண்டு காலமாக நம்ம சம்பாதிச்சது போதும், இதை வச்சே நம்ம இன்னும் ஒரு 100 தலைமுறைக்கு நமக்கு சொத்து இருக்கு அப்படிங்கிற லெவலில் அவர் போயிட்டு இருக்கார். இன்னும் சொல்ல போனா திவாகருடைய பையன் ஜெயானந்துக்கு கட்சியில் ஒரு பதவி அதிமுக கிடைச்சா கூட போதுன்ட்டு அம்மையார் சசிகலாவை அதிமுகவுக்குள்ள உள்ள போனாலும் போலனாலும் அவங்க பையனுக்கு கட்சியில பதவி கிடைச்சி மன்னார்குடி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுவதற்கான ஒரு வாய்ப்புகள் கிடைச்சா கூட அவர் அமைதியாகிடுவார் அப்படிங்கிறாங்க. அப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒருங்கிணைப்பேன், 90% பணிகளை முடித்திருக்கிறேன் என்று சொல்லலாம் சுத்த பொய்யா அல்லது வடிகட்ட பொய்யா அல்லது அப்படியான பணிகள் நடந்திருக்கிறதா? ஆனால் அப்படி பொய்யா சொல்லியெல்லாம் அம்மையார் சசிகலா இப்படியெல்லாம் பேட்டி கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. எம்என் நடராஜன் அவர்களும் அம்மையார் சசிகலா அவர்களும் தான் அம்மையார் ஜெயலலிதா அவர்களை ஆட்சி அதிகாரத்தில் 30 ஆண்டு காலத்திற்கு மேலாக அரசு முதலமைச்சராக உட்கார வைத்த அழகு பார்த்தவர்கள். அப்படிப்பட்டவர்கள் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அம்மையார் சசிகலா அவர்கள் மீட்டெடுப்பார். அவர் பொதுச் செயலாளராக வருவார் என்று இன்னும் ஒரு தரப்பினர் தியாக தலைவி சின்னம்மா என்றும் இன்னைக்கு முகநூல்லையும் வாட்ஸ்அப்லையும் ட்விட்டர்லையும் எக்ஸ்தலத்திலையும் பெரிய அளவுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அவர்களுடைய வாழ்வாதாரம்லாம் சேலம், கோயம்புத்தூர், திருநெல்வேலி, தென்காசி போன்ற மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அம்மையார் சசிகலாவோட விசுவாசிகள் 10 லட்சம் 20 லட்சம் 50 லட்சம் செலவு பண்ணி நொந்து போய் உட்காந்துருக்காங்க. அவர்களெல்லாம் அம்மையார் சசிகலா அவர்கள் அரசியலுக்குள்ள வர்றாங்களோ இல்லையா அவங்களுக்கெல்லாம் கூப்பிட்டு இவங்க வச்சிருக்கிற சொத்துல ஏதாவது 5 லட்சம் 10 லட்சம் ஏதாவது பணம் கொடுத்து அவங்களுடைய வாழ்வாதாரத்தையும் பெருக்கணும், அவங்கள நடாகத்தில் விட்டுற வேண்டாம், நட்டாற்றில் விட வேண்டாம் என்ற செய்தியும் நான் சொல்றோம். அதே நேரத்தில் திமுக பாஜக ரகசிய உடன்பாடு வைத்துக் கொண்டு அதிமுகவை புறந்தள்ளி விட்டு அதிமுக ஆட்சி அதிகாரத்துக்குள்ள வரவிடாம பாஜக எதிர்கட்சியா வந்து விடலாம் என்ற ஒரு ரகசிய திட்டம் போட்டுக் கொண்டு இருக்கிறது என்று பல்வேறு தகவல்கள் நமக்கு வந்து கொண்டு இருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் தயவு செய்து கொஞ்சம் கூர்ந்து கவனித்து பாஜகவை முழுமையாக நம்பிவிட வேண்டும். அதே போல இஸ்லாமிய பெருமக்களும் கிறிஸ்தவ பெருமக்களும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை முற்றிலுமாக நீங்கள் ஒதுக்கிவிட வேண்டாம். ஒரு திராவிட கட்சிக்கு மாற்றாக திமுகவுக்கு மாற்றாக அதிமுக, அதிமுகவுக்கு மாற்றாக திமுக, அந்த வகையில் பார்க்கும்போது நீங்கள் பாஜக ஓட்டு போறீங்களா இல்லையா? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கட்சி 150 தொகுதியில் போட்டியிருந்தா எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு வரலாம், ராமசாமி வரலாம், சுப்பிரமணியம் வரலாம், மூக்கே வரலாம், ராமாயி வரலாம், யார் வேணாலும் பொதுச் செயலாளர் வரலாம். ஆனால் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கட்சியை திமுகவுக்கு மாற்றாக இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கட்சியை முஸ்லிம் கிறிஸ்தவ மக்கள் கைவிட்டு விடார்கள். 2 திராவிட கட்சிகள் நிச்சயமாக தேவை. ஒரு திராவிட கட்சி அளவுக்கு அதிகமாக ஒரு கட்சியை சுத்தமாக ஒழித்து விட்டு ஒரு திராவிடமா பாசிசமா என்கிற ஒரு லெவல்ல, திராவிடமா பாஜகவா என்கிற ஒரு லெவல்ல, திராவிடமா இந்துத்துவாவா ஒரு அப்படிங்கிற லெவல்ல பாஜக கொண்டு வைக்கணும்னு ஒரு திட்டமிட்டு அதிமுகவை கிட்டத்தட்ட அழித்து கொண்டு வருகிறது. அப்படி வருகிற பொழுது திராவிடம் மிகப்பெரிய அளவுக்கு ஊழல் முறைகேடு, கொள்ளையை அடிப்பது போன்ற சம்பவங்களை நடக்கிற பொழுது பொதுஜன மக்கள் என்ன பண்ணுவாங்க? இந்துத்துவாவா பாஜகவா அப்படிங்கிற நாமே பார்க்க மாட்டாங்க. பாஜக ஒரு கட்டத்தில் ஆட்சி அதிகாரத்தில் தமிழ்நாட்டில் கொண்டாந்து உட்கார வச்சிருவாங்க. அப்படி உட்கார வைக்கிற பொழுது தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய தீங்கு கிடைக்கும். இஸ்லாமிய பெருமக்கள் இங்கு குடியிருக்க முடியாது, கிறிஸ்தவ மக்களுக்கு பெரிய சிக்கல் இருக்கும். அப்படியான சூழலில் அதிமுகவுக்கு மாற்றாக அதிமுக என்ற ஒரு திராவிட கட்சி தேவை என்பதை உணர்ந்து இஸ்லாமிய பெருமக்களும் கிறிஸ்தவ மக்களும் அதிமுகவை கைவிட்டு விடாதீர்கள் அப்படிங்கிற செய்தியை தான் அந்த செய்தியின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.